காலிலேருந்து மக்களே இந்த செய்தி காலைல படித்து ஒரு 13-14 மணி நேரம் குறைஞ்சது இருக்கும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த செய்தி தொடர்ச்சியாக மைண்டில் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கர்ப்பிணி ஒருத்தங்க அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்தும் ட்ரெயின் நிற்காமல் கீழே விழுந்து நசுங்கி செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த பெண்மணிக்கு அடுத்த நாள் வளகாப்பு இருக்குது. வளகாப்புக்கு போகும்போது தான் இந்த பெண்மணிக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அவங்க புகைப்படத்தை பார்த்தேன். இந்த செய்தியை பார்க்கும்போது அப்படியே மண்டையில் ஓடினே இருக்குது இந்த செய்தி. சரி பகிர்ந்தாவாது இந்த வலி குறையும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எது எப்போ நடக்குதுன்னே நமக்கு தெரியல. நம்ம எதிர்பார்த்து ஒன்று செய்கிறோம், ஆனால் வேறு ஒன்று நடக்குது. இது ஏன்னே புரியல. தொடர்ச்சியாக பேசுவோம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேச போகிற அந்த பெண்மணியோட வயசு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 22 வயசு. பெண்மணின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பொண்ணு தான். 22 வயசு பொண்ணு தான் இப்படி நடந்து போச்சு. ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து தடுமாறி வயிற்றில் குழந்தையோட இறந்து போயிட்டாங்க. இந்த பெண்மணியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்தூரி. இவங்களுக்கு 22 வயசு ஆகுது. இவங்களோட கணவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுரேஷ்குமார். இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. கஸ்தூரி ஒரு நர்சிங் படித்த ஒரு பெண்ணு அப்படிங்கிறது சொல்லப்படுது. கஸ்தூரியும் சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட சொந்த ஊர் வேறு ஊர். இவங்க எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்மணி கர்ப்பிணியாக இருக்காங்கல்ல, 7 மாதம் வேறு ஆகிப்போச்சு, ஊருக்கு போய்ட்டு வளகாப்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுறாங்க. இவங்க ஊர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் இவங்களோட ஊர் இருக்குது. சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் இவரோட ஊர். அந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. திருவிழா முடிஞ்சோன்னே ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீமாக, அதாவது குடும்பமாக பிளான் பண்ணி இவங்க ஒரு ப்ராசஸில் இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே பிளான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி அவங்களோட குடும்பம் எல்லாட்டும் தகவல் சொல்லி வளகாப்பு நிகழ்ச்சிகள் அத்தனையுமே ஏற்பாடு செய்யப்படுது. ஸோ கஸ்தூரியோட கணவர் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா S9 கம்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணி இவங்களோட உறவினர்கள் கொஞ்சம் பேர் எல்லாருமே அந்த வளகாப்பு நிகழ்ச்சி ப்ளஸ் அந்த திருவிழாவுக்கு போகிறதுக்காண்டி ஊருக்கு போகிறாங்க. கொல்லம் எக்ஸ்பிரஸில் இவங்க ஏறி போகிறாங்க. சென்னையிலேருந்து ட்ரெயினானது மெதுவாக அப்படியே நகர்ந்து போயிட்டு உளுந்தூர்பேட்டைக்கிட்ட ட்ரெயின் போகுது. மணி 8 மணி ஆகுது. அப்போ கஸ்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. இந்த கர்ப்பிணிகள்லாம் அடிக்கடி அவங்களுக்கு என்ன ஆகுனா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், இல்லை வாமிட் வரும், ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வாமிட் வர்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அல்லது வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கழிவறைக்கு வெளியே ஒரு சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயினில் புக் பண்ணி போன எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும். அந்த சிங்கிட்ட போயிட்டு வாமிட் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி இவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு போய் அந்த சிங்குக்கிட்ட போகிறாங்க. சிங்குக்கிட்ட போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பக்கத்தில் அவங்க உறவினர்கள் இருக்காங்க. வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நிலை தடுமாறி கொஞ்சம் நிலை தடுமாறும் போது அவங்க உறவினர்கள் பக்கத்தில் இருக்காங்க. இருந்தும் நிலை தடுமாறி ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்குது. 22 வயசு பொண்ணு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துருது. நைட்டு 8 மணிக்கு உளுந்தூர்பேட்டை கிட்ட. ஸோ இவங்க கீழே விழுந்தோன்னா பக்கத்தில் இருந்த அந்த உறவினருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு அபாய சங்கிலி அப்படிங்கிறது ட்ரெயினில் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிற்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு நமக்கு இருக்கும்ல. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அபாய சங்கிலியை இழுக்கிறதுக்காண்டி பக்கத்தில் போய் இழுக்கிறாங்க. ட்ரெயின் நிற்கவே இல்லை. என்னடா அது நின்னா நிற்கும் தானடா, இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோம், இழுக்கிறோம் நிற்க மாட்டேங்குது, நமக்கு இழுக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான முயற்சி எடுக்கிறாங்க. அந்த அபாய சங்கிலி மூலமாக அந்த ட்ரெயினை நிப்பாட்டவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு பொண்ணு கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற தகவலை சொல்லி பெரிய லெவலில் எல்லாரும் அங்கே எப்படா ட்ரெயினை நிப்பாட்டுறது, எப்படி தகவல் கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே பேசி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு வேணால் அபாய சங்கிலியை இழுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. S9லேருந்து S8க்கு போகிறாங்க. 8க்கு போயிட்டு அபாய சங்கிலியை இழுக்கிறாங்க. அப்போ தான் ட்ரெயின் நிற்குது. கிட்டத்தட்ட இந்த மேட்டர்லாம் நடந்து முடிகிறதுக்குள்ளே அந்த பெண் விழுந்த இடத்துலேருந்து ட்ரெயின் 8 கிலோமீட்டர் தள்ளி வந்துடுது. 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ட்ரெயினை நிப்பாட்டி இறங்கி போய் பார்த்துருக்காங்க. அந்த பெண் இறந்து கீழே விழுந்து பார்க்க முடியாத துயரத்தில் இருந்து இது எல்லாமே நடந்து போச்சு. அந்த அபாய சங்கிலி உடனடியாக நின்றுருந்துச்சுன்னா, அந்த ட்ரெயினை பிடிச்சி இழுக்கும் போதே அது நின்றுருந்துச்சுன்னா அந்த பெண்ணை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த உறவினர்கள் சொல்கிறாங்க. பட் இது சம்மந்தப்பட்ட ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ உடனடியாக அந்த ட்ரெயின் நிப்பாட்டியிருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றிருக்கலாமா, அல்லது இதற்கு பின்னாடி வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறதுனால, பல்வேறு விதமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய லெவலில் எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெற்கு ரயில்வே பர்சனலாக அந்த ப்ராப்ளத்தை என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை கமிட்டி போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தெற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா அபாய சங்கிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வழக்கில் விசாரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டாட்சியர் ஒருத்தர் விசாரிக்க போகிறார், RDO ஒருத்தர் விசாரிக்க போகிறார் இந்த வழக்கை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி 11 மாதம் தான் ஆகுது. 11 மாதம் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினானது, இந்த RDO சர்க்கிள் ஆனது திருச்சி RDO சர்க்கிளில் வந்ததுனால திருச்சியோட RDO இந்த வழக்கை விசாரிக்க போகிறாங்க. இந்த RDO விசாரணைக்கு யார் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா, விருதாச்சலம் ரயில்வே போலீஸ் பரிந்துரை பண்ணதுனால இந்த RDO இந்த வழக்கில் விசாரிக்கிறாங்க. RDO ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே எடுத்திருக்காங்க. அவங்க உறவினர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஊரில்
டெல்லியில் போய் பேசியிருக்காங்க, சென்னையில் போய் பேசியிருக்காங்க, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் தான் கல்யாணம் ஆகுது. உண்மைக்குமே அபாய சங்கிலி பிரச்சனை தானா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயத்தை ஆடியோ தலைமையில் ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. தெற்கு ரயில்வே அபாய சங்கிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. உண்மைக்குமே அந்த அபாய சங்கிலி வந்து பழுதாயிடுச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மைக்குமே பழுதாயிடுச்சு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு. ஆமாங்க, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த பெண்மணி தவறி விழுந்து தான் கீழே விழுந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அது சம்பந்தமான விசாரணை தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கல. விசாரணை மூவிங் ஆனா இருக்கு. இதை ஏன் நான் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு குடிபோதையில் தந்தை பலின்னு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தேன். அடுத்த நாள் அந்த செய்தி எப்படி வருதுன்னா, குடிபோதையில் தந்தையை அடித்து கொன்ற மகள் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, பொண்ணே அடித்து கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அடுத்ததான் என்ன செய்தி வருதுன்னா, அந்த பெண் கள்ள தொடர்பு அந்த பெண்ணுக்கு இருக்குது. அந்த பெண்ணுக்கு 21 வயசு தான் ஆகுது. 21 வயசுலே அந்த அப்பா இருக்கார்ல, அப்பாவோட ஃப்ரெண்டோட அந்த குழந்தை வந்து கள்ள தொடர்பில் இருந்திருக்கு. அதை அவரோட அப்பா பார்த்துட்டாரு. அதனால அவரோட அப்பாவை அந்த பெண்ணும் அந்த கள்ள தொடர்புலேருந்து அந்த கள்ளக்காதலும் அடித்து கொண்டுட்டாங்க. அடித்து கொண்டுட்டு அந்த பெண் வந்து குடிபோதையில் தன்னோட தந்தை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை முதல்ல பதிவு செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செய்தியானது நமக்கு நாள் ஒரு மாதிரி தெரியுது, அடுத்த நாள் வேற மாதிரி போகுது, அதுக்கு அடுத்த நாள் வேற மாதிரி போகுது. ஏன்னா தொடர்ச்சி அதில் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கர்ப்பிணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ வரைக்கும் அபாய சங்கிலி தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இது தாண்டி இந்த செய்தி எதுவும் அப்டேட் ஆகுதா, இந்த பெண்மணியோட மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன, இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எது நடந்தாலும் நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.